எல்லாரும் இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. ஓகே. இப்போ நாம் நமக்கு இன்று தருகிற வார்த்தையை நாம் தியானிப்போம். எல்லாரும் மலர்ந்த முகத்தோடு நிமிர்ந்த தலையோடு இருப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்களை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மேல 26 வாசித்தா என்னதெல்லாம் என்று எழுதியிருக்கிறது. அதை நான் வாசித்து முடிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நாளைக்காக, அடுத்த நாளுக்காக, பிள்ளைகளுக்காக, தேவைக்காக, பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதை விட முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடணும். தேடிச்சினால் இவைகள் எல்லாம் இந்த பூமியில என்னென்ன நமக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுக்கப்படும். நம்முடைய எண்ணமும் நாட்டமும் தேட்டமும் ஜீவியமும் ஜெபமும் நோக்கமல்ல. ஆண்டவரே, நம்முடைய ராட்சியத்துக்கு நான் வரணும். நம்முடைய ராட்சியத்துக்கு வருவதற்கு என்னை தகுதிப்படுத்தும். அதற்குரிய நீதியை நான் கைக்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இதை நாம் செய்துவிட்டால், ஐயோ கஷ்டம் போகும்போதெல்லாம் ஜெபத்தில் அழுகை, ஒரே அழுகை சாட்சினாலும் அது ஒரு வார்த்தை வழங்க முடியவில்லை, அழுகை தான் வருது. அழுகை எல்லாமே இம்மைக்குரிய காரியங்களுக்காகத்தான். எங்களுக்கு ஜெப குறிப்பு நிறைய வரும் அல்லவா? இப்போ இருக்கு, அப்போ லெட்டரில் வரும் நிறைய. இந்த கன்னியாகுமரிக்கு வந்த பிறகு அப்படி தான், ஐயா இப்படி இருக்கு, என் பிள்ளைக்கு மேல் படிப்புக்காக எதிர்பார்த்தது கிடைக்காம போயிட்டு ஒரே அழுகை. போன்ல வேலை வேலை கிடைக்கல அழுகை. நல்ல ஒரு திருமணம் நடக்கிற அழுகை. எல்லாவற்றுக்கும் அழுகை. அந்த பக்கத்து பூமி வாங்க நினைச்ச வேற அழுகை. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு என்ன தேவையோ அது எப்பொழுது கிடைக்கும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் என்ன வேண்டுமோ அதெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அதை பற்றி தான் மேலே எழுதுகிறார். 26 முதல் 32 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து, ஆகாயத்து பட்சிகள் இப்ப ஒன்னா சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். பாருங்க, ஒரு சாதாரண ஜந்து பறவைகள், அவைகளுக்கு எந்த புகலிடமும் கிடையாது, சொந்த வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவைகள் நினைத்திருந்ததுக்காக சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் கூட இருக்க பண்டக சாலையும் அவர்கள் உருவாக்கவில்லை. அன்றன்றைக்கு கடவுளை பார்க்க. நான் இந்த ரூமில் படுத்திருக்கிறேன். இந்த குளத்துக்குள்ள விடிய காலம் ஆயிட்டு எல்லா பறவைகளும் சத்தமிடுகிறத நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். எல்லா பறவைகளும், நிறைய பறவைகள் இங்கே வாழுகின்றன. அவைகளெல்லாம் காலையில் தங்களுடைய பணிக்காக அவர்கள் கிளம்புகிறார்கள், இறைதேடம் கிளம்புகின்றார்கள். அதற்கு முன்னால் இறைவனை மகிமைப்படுத்துகிறார்கள், இறைவனை தொழுது கொள்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகின்றது. அதான் சொல்லுகின்றார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அது விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, நூற்கிறது ஒன்றும் கிடையாது. பண்டசாலையும் களஞ்சியமும் கிடையாது. அவைகளை நான் பிழைப்பூட்டவில்லையா? அவைகளை பிழைப்பூட்டுகிற நான் உங்களை பிழைப்பூட்ட மாட்டேன். நீங்கள் அவைகளை பார்க்க எவ்வளவு சேசித்தவர்கள் என்று சொல்லுகின்றார். ஆனபடினால் மனிதர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை என்ன? நீங்கள் முதலாவது ஜெபமோ, உங்களுடைய சாட்சியோ, உங்களுடைய எதிர்பார்ப்போ, எல்லாமே ஜீவியமோ எல்லாம் எதை எதிர்பார்க்கணும்? பரலோகம். அதை எதிர்பாருங்கள். அங்கே போகணும் என்றால் என்னென்ன நீதிகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளை தேடுங்கள். ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு போக என்ன செய்யணும்? எந்த வார்த்தையை கை கொள்ளணும்? உங்களுடைய நீதி என்ன என்று கவனித்து அதை செய்து கொண்டு மாட்டே இருங்க. இதை நீங்கள் கேட்கண்டாம், இதை நீங்கள் கேட்கண்டாம், இதை தேட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அக்கா வேலை செய்யாமல் இருக்குன்னு சொல்லலை, வேலை செய்யணும். ஆனால் இதற்காக கவலைப்படக்கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த ஊர் நாட்டில் சொல்லுவாங்க,
ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தன்னால வளரும். ஊரை அடுத்த வீட்டு பிள்ளை ஏதாவது தாம்பிள்ளை சாப்பிடாது. ஒரு பிள்ளை இருக்கும் அது சாப்பிடாது. அப்போ அடுத்த வீட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு வரும்போது இதுவும் சாப்பிடும். அந்த பிள்ளை சாப்பிட்றத பார்த்து இந்த பிள்ளையும் சாப்பிடும். இது வளர்ந்துடும். அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாது. மெலிஞ்சு போகுது. அடுத்த பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் அதுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிடுமா நீ அது சாப்பிட பார்த்து இது சாப்பிடும் வளர்ந்து. அதே மாதிரி நீங்கள் முதலாவது தேவனுடைய ராட்சியத்துக்கு தேடுங்க. அதுக்காக கவலைப்படுங்க. அதற்காக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், வேதத்தில் எப்படி ஜீவிக்கணும், எந்த நீதிகளை கை கொள்ளணும், அந்த நீதியை தேடுங்க. தேவனுடைய ராட்சியத்தை நீதியை தேடுங்க. அப்படி இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அடுத்து கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டுவான்? அதான் சொல்லுகிறார், கவலைப்பட நோய்வாய்ப்பட்டு தூக்கம் இல்லாமல் அப்படியாகி இப்படியாகி கீழே தான் போகுமே ஒழிய அது மேலே போகாது. கவலைப்படுகிறதுனால ஏதாவது ஒரு முழத்தை கூட்டிட முடியுமா? முடியாது. உள்ளதும் போயிடும். கவலைப்பட்டு காலையில் பெரு பூச்சி விட்டுட்டு வேலைக்கும் போகாமல் உட்கார்ந்துருந்து அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு அப்படி அது உள்ளதும் போச்சு. அதனால் கவலைப்படாது. இம்மைக்காக கவலைப்படாதீர்கள். நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை உடைய சரீர அளவோடு கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியுமா? முடியாது. அதனால முதலாவது ஆண்டவருடைய ராட்சியத்தை தேடுங்க. அது பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான காரியம் அல்லவா? அது ஒரு பெரிய பலமான காரியம் அல்லவா? எந்த சூழல் வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். இங்கே கண்ண முடினாலும் அங்கே போகும். இந்த ரெண்டு தானே. ஒன்று நமக்கு கவலை வராது, ஒன்று நம்மை ஒன்றும் செய்யாது. அதனுடைய கவலைப்படுகிறதுனால் ஒரு மலத்தை கூட்ட குறைக்க முடியுமா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். உடைக்காக கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பத்தை சும்மா பார்க்காதீங்க, கவனித்து பாருங்க. காலையில் பனித்துளி நேரத்தில் அப்படி கொஞ்சம் அப்படி வாக்கிங் போயிட்டு அந்த காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, வாசுங்க. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். அவைகள் சேர்ப்பு ஒன்றும் கிடையாது, குடோனும் கிடையாது, களஞ்சியமும் கிடையாது. அவைகளுக்கு தேவன் அது என்ன மகிழ்ச்சி. காலையில் பாட்டு பாடிட்டு அவங்க வேலைக்கு போறாங்க. தேவனுக்கு மகிமை. அப்படியே இப்போ நீங்கள் உடைக்காக, இப்ப எல்லாருக்கும் உடை இருக்கு இல்லையா? உடை இல்லாம யார் இருக்கிறா? எல்லாருக்கும் உடை இருக்கு. அவங்க உடை இருக்கும்போது இன்னும் 4 உடை இல்லாம ஏழைகள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏழைகள் இருக்க மாட்டாங்க. எப்படி எக்ஸ்ட்ரா முடி இருக்கத்தானே செய்யும். அப்படி இருந்த போதிலும் கவலை அதான் இந்த துணி கழிஞ்சு போச்சா என்ன பண்ணுறது, அடுத்து வருது, பண்டிகை நாள் வருது, அது வருது, இப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க. உடைக்காக கவலைப்படாதுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கவனித்து பாருங்க. நாங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்கும்போது அங்குள்ள கனி வகைகள், பூக்கள், செடிகளில் விட கொஞ்சம் விசேஷமான செழுமையுடையது. அப்போ நம்ம வனாந்திர காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தாலும் சுழந்து பூத்து நிற்கிறேன். பார்த்தேன், என்ன அழகா, எத்தனை வர்ணம், எத்தனை கலர், இதில் எத்தனை டிசைன், என்னெல்லாம் அந்த பூவில் இருக்கு பாருங்க. அது யாரு கொடுத்தது? அந்த பூவா, அந்த செடியா, அதெல்லாம் உண்டாக்கிக்கிட்டு இல்லை. அதனால தான் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. அவைகள் வாசங்க. என்னாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோனை போல அனுபவித்தவர்கள் யாரும் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனிதன் என்று நாம் காணுகின்றோம். உடுத்து செய்தலே அப்படித்தான். தேவனுக்கு மகிமை ஆனபடியினால் அந்த சாலமோன் அவ்வளவு சிறப்பானவர். அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்க திறமையுள்ளவர். அந்த உடையை பற்றி சொல்லும்போது சாலமோனுடைய சர்வ மகிமையிலையும் அவனை போல உடுத்து வைத்தவர்கள் ஒருவரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த காட்டு புல்லுக்கு தேவன் கொடுக்கிற டிசைன்ஸ் பாருங்க. ஒரு பூக்குள்ள எத்தனை வகையான கலர்கள், எத்தனை வகையான இது. அவைகளை உடுத்து வைக்கிற நான் உங்களை உடுத்து வைக்க மாட்டேனா? உங்களுக்கு பரிசுத்தாவி தந்து என்னுடைய பிள்ளைகள் என்று நான் அழைக்கிறேனே, உங்களுக்குள் நான் இருக்கிறேன். உங்களுடைய கவலை என்ன? உங்களுக்கு கவலை என்ன கவலை? என்ன விதமாக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? உணவுக்காக, உடைக்காகவா,
உடைய கவலை என்ன? வேதம் சொல்லுகின்றது முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராட்சியத்தை மட்டும் தேடுகிறவர்கள் உண்டு. அந்த தேவனுடைய ராட்சியம் வேணும் என்றால் அதற்கு ஒரு நீதி உண்டு. அந்த நீதியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் அந்த ராட்சியம் கொடுக்கப்படும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது நாம் தேவனுடைய ராட்சியத்தையும், ராட்சியம் எல்லாருக்கும் ஆசை. ஆண்டவராகிய தேவன் முதல் பண்ணிய பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராட்சியம் சமீபத்திருக்கிறது. இந்த பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் நடந்து வரல, ஓடி வந்தான். ஆண்டவன் ஓடி வந்து கேட்கிறான், ஆண்டவர் அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்முடைய நீதியை அவனுக்கு போதித்தார். அதனால் அதை கைக்கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லை. இங்கே போனால் கோயிலுக்கு போனால் ஞானஸ்தானம் எடுத்து பரலோகத்துக்கு ஆயத்தமாகுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்று யாரும் நீங்கள் தேவாலயத்தை மறந்து விட வேண்டாம். உங்களுக்காக நீங்கள் அவர் நித்தியத்தை சுதந்திரிக்க நான் என்ன சொல்லி கேட்டதுக்கு பதில். இப்போ வருகிற எல்லாருக்கும் சேர்த்து பரலோகத்துக்கு போனா இப்படி இந்த நீதியை கை கொண்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று நான் போதிக்கிறோம். உங்களை சுட்டி காட்டி அல்ல. உங்களுக்கு பரலோகம் வேணுமா? நீதியை கை கொள்ளுங்கள். நித்தியத்தை வேணுமா? பரலோகத்தை நீதியை கை கொள்ளுங்கள் என்று இயேசு சுவாமி சொல்லி கொடுத்தார் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகிறது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். 32 வரை வாசிங்களாமா? வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். தேவனுக்கு மகிமை. இந்த சரீரத்திற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். இந்த ஆகாயத்து பட்சிகளுக்கு, இந்த காட்டு புல்லுகளுக்கு நான் இப்படி செய்திருக்கும் போது உங்களுக்கு செய்ய மாட்டேன். நான் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ சிலருடைய போராட்டங்களாக என்ன? ஆகாரக்குறைவு, பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க, அப்படி இப்படி நம்ம செலவு, அதற்கு என்ன பண்ணுவது? இப்போ சரி, என் வளர்ந்து வரும்போது எனக்கு செலவுகள் ஓர். இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். இல்லையா? அவர் அதுக்கு ஒரு வழியை தரப்பார். நம்ம விட்டுருவாரா? ரட்சிப்பதற்கு பரலோகத்து பரிசுத்தவாய் வந்துட்டு நம்ம போங்க விட்டுறாரா? கடைசி வரைக்கும் நம்மை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 12:31-32 கூட வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், நீங்கள் இதை தேட வேண்டாம். ஐஸ்வர்யமான தகப்பன் நம்முடைய வீட்டில் இருக்கும்போது பிள்ளைகள் கவலைப்படுவாங்களா? எதுனாலும் அப்பா பார்த்துக்கிடுவார். நம்முடைய கடவுளை நான் அவ்வளோ சாதாரணம் பண்ணுவாரா? சொல்கிறேன் ஒரு கதைக்கு உங்களுக்கு. சாதாரணமானவரா? அவ்வளோத்தையும் படைத்தவர் அல்லவா? அவர் சொல்லாக கட்டளையிட நிற்கும். தாவீது ராஜா தான் சொன்னார், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை பார்த்ததில்லை, கண்டதே கிடையாது. நான் சின்னவனாயிருந்தேன், இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆகிவிட்டேன், ஆனால் ஒன்றை மட்டும் காணல. என்னத்தை காணல? நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை வீட்டில் போய் பசியாரு கொஞ்சம் கொடுங்க கேட்டதை நான் காணவே இல்லை. சின்ன வயதிலிருந்து வயசாக வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறது ஒன்றை தான் பார்க்கணும். நிறைய சம்பவங்களை அறிந்திருக்கிறேன், ஆனால் இந்த சம்பவம் எனக்கு தெரியவில்லை. நீதிமான் கடைசி வரைக்கும் கைவிடப்படவில்லை. நீதிமான் என்றால் நீதிமானோடு விட்டுவிட என்றார், அவருடைய சந்ததியும் அப்படியே காப்பேன் என்று அவர் சொல்ல. இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கு தான் இப்படி சாதாரண இதை சொன்னார். காட்டு புஷ்பங்களை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அப்படி நண்பானவர்களே, நாமளும் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம்.
அல்லேலூயா. ஹalleluya. அவைகள் கவலைப்படுகிறது இல்லை, அவைகளுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் செய்வார். ஆனால் அதே மாதிரி பரலோகம் வேண்டாம் என்று எவரும் சொல்லுகிறது இல்லை. மற்றவர்கள் முக்தி அது இது என்று ஏதோ ஒரு பேர் வைத்து சொல்லுகிறாங்க. ஆனால் அந்த பரலோகம் போக வேண்டும் என்றால் அது சாதாரணமான இடம் இல்லை. அது பாவமில்லாத ஒரு தேசம், புனிதமான ஒரு இடம், அங்கே தேவனை துதிக்கின்ற இடம். அப்படிப்பட்ட நிலையில் உலகத்தில் வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்ப. சுவாமியுடைய முதல் பிரசங்கம், யோவான் சானுடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபமா இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் முதல்ல பண்ண பெந்தகோஸ்து நாளில் பண்ண பிரசங்கம் மனம் திரும்புங்கள் என்று. மனம் திரும்பாத வாழ்க்கை இப்போ ஆலயத்தில் வந்துட்டு வெளியே போய் பழைய வாழ்க்கையில் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. பரலோகத்தை பற்றி ஆசைப்பட்டு ஒன்று பிரயோஜனமும் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சபையினுடைய மக்களும் தான். அதாவது பழைய வாழ்க்கை எதையும் வைத்துக் கொள்ளாதீர்கள், அதை விட்டுவிடுங்கள். பழைய மனிதனுடைய ஆசை செய்யும் சிலுவையில் அறைந்து விடுங்கள். சிலுவையில் அறையப்பட்ட ஒன்று ஒருவன் கீழே இறங்கி வர முடியாது. ஆனபடியினால் அந்த நிலையில் ஆக வேண்டும் என்று இயேசுவினுடைய பிரசங்கத்தில் ஒன்றை நாம் இங்கே பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பரலோக ராஜ்யத்தோட நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். அதோடு சேர்த்து இப்ப என்ன சொல்கிறார் என்றால், மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை தேடணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இன்னும் மனம் திரும்பாத கிரியை சுவாபனமில்லை இருக்குமானால் அங்கே போக முடியாது. அதைத்தான் சொல்லி இருக்கின்றது. பரலோகம் உண்டு, அது புனிதமான இடம், அங்கே போக வேண்டும் என்றால் பழைய வாழ்க்கையை முற்றும் திறந்து விட வேண்டும். அதை வைத்திருக்க கூடாது, பேர் முதலாய் சொல்லக்கூடாது, அது இருக்கக்கூடாது. அதை நான் உடனே செய்வது அரிதுதான். இப்போ எல்லாம் மிக்ஸாக தான் இருக்குது. பழைய குலம், பழைய ஜாதி, பழைய சொந்தம் பந்தம், அது இது நான் உயர்த்தி, நான் இப்படி கூடுதல் படிப்பு, நான் இப்படி என்றெல்லாம் உள்ள வெளியே காட்டாவிட்டாலும் உள்ளே இருக்குது. இது இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் உங்களுக்கும் சமீபமாகத்தான் இருக்கிறது. அதற்கு என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். பழைய வாழ்க்கையை விட்டு முற்றும் மனம் திரும்பணும். அப்படியே ஒன்று தலையெடுத்து விட்டாலும் உடனே அதை நசுக்கணும். உடனே அதுக்கு நல்ல உபதேசம் இருக்கிறது. உடனே அதை தேடி அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அறிக்கை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் பரலோகத்தை இழக்கிறார்கள். அவர்கள் பரலோகத்துக்குள் போக கிடைக்காது. தேவனுக்கு மகிமை. வேற எதையும் சொல்லி நாம் அவைகளை அடைய முடியாது. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரன் நிலச்சுவார். அவர் அந்த ஊரில் வர்ற கோயிலுக்கு வர்ற பிரசங்கெல்லாம் அவர் வீட்டில் தான் சாப்பிடணும். அவர் தான் சங்க பணம் கூடுதலாக கொடுப்பார். அங்கே அவருடைய பேர் தான் முதல்ல எழுதியிருக்கும். இப்படியெல்லாம் இந்த கோயிலுக்கு பெரிய நாக்குமணியெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. அப்போ வருகிற எல்லாம் ஊழியக்காரரும், ஒரு சின்ன பையன் ஊழியக்காரர், அவர் வந்திருக்கார் அந்த ஊருக்கு. அப்போ சொல்லியிருக்காங்க, இப்படி தம்பி நீங்கள் பாஸ்டாக இருக்கிறீங்க, அதனால் அங்கே தான் சாப்பிடணும் ஐயா வீட்டில். சரி, அங்கே போகும்போது இந்த ஐயா ஆனால் ரொம்ப தாழ்மை உள்ளவர். இவர் தான் சாப்பாடு பரிமாறிக்கொண்டே இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் சின்னவராக இருந்தாலும் அவர் ரொம்ப தேவதா பக்தி உள்ளவர். அவருடைய நோக்கமெல்லாம் மக்கள் பரலோகத்துக்கு போகணுங்கிறது தான் நோக்கமாக இருந்தார். அவர் கேட்டிருக்கார், ஐயா இன்றைக்கு உங்களை கோயிலில் பார்க்க முடியலையே. அப்படி துணிஞ்சு யாரும் வரைக்கும் கேட்கல அவர்கிட்ட. அவ்வளோ பெரிய ஆள். தம்பி, அது எனக்கு நிறைய நிலம் உண்டு, மத்தியானம் தான் கரண்ட் வரும், அதனால் தண்ணி எல்லாம் பார்க்கணும்ல. ஆனால் தம்பி நீ கேட்க சரிதான். அதாவது அந்த நாக்குமணி ஒன்று கிடக்குவார் அங்கே கோயிலில். ஆமாம், அந்த மனுஷத்தை கேட்டு தான் இப்போ இவ்வளோ பேர் இந்த கோயிலில் கூடியிருக்காங்க. நான் வாங்கி போட்ட மணி, இந்த மனிதத்தை நான் வராவிட்டால் என்னுடைய சத்தம் இங்கே தெரிக்கிறது. அதை கேட்டு அநேகர் வந்து கடவுளை ஆராதிக்கிறாங்க. இவருக்கு சின்ன பையன் சொன்னார், இல்லை
மணி வாங்கி போட்டாலும் சரி, அல்லது கோயிலே கட்டி கொடுத்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, இந்த நீதி இருக்குல்ல, அந்த நீதியை கை கொள்ளணும் என்று இவர் சொன்னதுக்கு அவருக்கு கோபம் வந்துட்டு, இவ்வளவு பெரிய மனிதனை பார்த்து, இவ்வளவு பெரிய நற்கிரிகளை செய்தவனை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார் அந்த பையன். அவர் போயிட்டு இவருக்காக தினமும் ஜெபம் பண்ணினார். இதைத்தான் சிறுநர்மையானவர்களே, சொல்லில் திறந்தாத ஒன்றை ஜெபத்தில் வைக்கணும். ஆண்டவருக்கு மகிமை. அவர் எவ்வளவு பெரிய வளசல்களாக இருந்தாலும் நேர்மையாக்கிடுவார். மனிதன் அதை செய்ய முடியாது. அப்போ அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணின பிறகு ஒரு நாள் சொப்பனத்தில் இவர் பரலோகம் ஒன்றில்தானே இருக்கிறார். அதனால் அங்கே பரலோகத்தாண்டவர் காட்டியிருக்கார். பரலோகத்தின் வாசலை தட்டியிருக்கார். அங்கேருந்து உள்ளிருந்து சத்தம் கிட்ட, யார் நீங்கள், எப்படி நான் என்ன ஊருக்காரர், இப்படி எனக்கு தெரியல, எங்கள் ஊரில் அந்த சங்க இடத்துல என் பேர் தானே முதல்ல இருக்குது, நான் தானே பெரிய டொனேஷன் கொடுக்குறேன். இல்லை, உங்கள் பேர் இங்கே உள்ள ஜீவ புஸ்தகத்தில் இல்லையே. ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இல்லை. நீதியை தேடாதவருக்கு பரலோகம் கிடையாது. பரலோகம் சமயமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய ராட்சியத்தை நீங்கள் தேடினீங்க, சமயமாக இருக்கு. ஆனால் உள்ள போனா நீதியை கை கொள்ளணும் என்று சொல்லப்பட்டது இல்லையே. உடனே இவர், ஐயோ எனக்கு பரலோகம் இல்லையா என்று சாரனார் முடிச்சினார். அதற்கு பிறகு அவர் ரட்சிக்கப்பட்டார் என்று கேள்விப்பட்டார். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராட்சியம் நம்ம எல்லாருக்கும் சமீபமாக இருக்கிறது. பரிசுத்தாய் பெற்ற எல்லாருக்கும் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராட்சியம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பரலோகத்துக்கு உள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நீதியை கை கொள்ள வேண்டும் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். பரலோக ராட்சியம் சமயமா இருக்கிறது. என்ன செய்யுங்க? மனதில் சாந்தி உண்டாங்க. பழைய பகைமையை வச்சுக்கிட்டு இருக்காதுங்க. பழைய நிலையில் இருக்காதுங்க. நாம் 4 பேர் சேர்ந்து கூடிவிட்டால் ஒருவரை பற்றி ஒருவர் துச்சமாக பேசாதீர்கள். அப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் அது பழைய மனித சுபாவம். அது பரலோகத்துக்குள்ள என்ன செய்யாது? உங்க வாயினால சொல்லுங்க, போகுமா? போகாது. தேவனுக்கு மகிமை. பழைய மனிதனுடைய ஆசையை அழிக்கணும். மாம்சமும் இந்த ரத்தமும் பரலோகத்துக்குள்ள போகவே போகாது. இந்த மாம்சம் ரத்தம் போகாது. அதான் மறுபடியும் அடைய சொன்னார் ஆண்டவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிறவியில் நீ போக முடியாது, தேவ பிறவி அடையணும் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் பலதரப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் யாரை போல மாறணும்னு சொன்னார்? பரலோகத்துக்கு போனா யாரை போல மாறணுமா? சிறு குழந்தைகள், பிள்ளையை போல மாறணும். பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பிள்ளையை போல மாறணும். ஒரு பிள்ளை எடுத்து காண்பித்தார். பிள்ளையை காண்பித்து, இந்த பிள்ளையை போல ஆகாதவன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். சீடர்களுக்குள்ளதான் தகராறு ஏற்பட்டது. நம்மள யார் பெரியவன் அப்படிங்க? நமக்குள்ளேயும் இருக்கலாமே, வெளியே காட்டாவிட்டாலும் உள்ள வச்சிருப்போமே. அதாவது நம்மகிட்ட சில தாளம் இருக்கு, சில தரம் இருக்கு. நான் கொஞ்சம் கத்தருக்காக ரொம்ப எப்படி, ஆனாலும் நமக்கு, ஆனாலும் அவரோட நான் தான் பெரியவனும், இவ்வளோ என்னத்தான் கடவுள் பெரியவனாகி, அவங்க அப்போஸ்தலர்கள் 12 பேரும் ஒரே ரேங்க், ஆனால் யார் பெரியவன் என்ற தர்க்கம் ஏற்பட்டது. ஆண்டவர் அறிந்தார். அறிந்துதான் அவர் சொன்னார், பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது என்று ஆண்டவர் சொன்னார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது, சிறு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்து கொண்டு வந்தார்கள். அதை சீடர்கள் அதட்டினார்கள். வரவிடாமல் தடுத்தார்கள்.
ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிங்க. எவனாகிலும் சிறுபிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தார்? யார் அணைத்து கொண்டார்? யாரோடு உறவாடினார்? குழந்தை. குழந்தை என்றால் குழந்தை என்று இல்லை, குழந்தையை போல் ஆகிறவர்கள் ஆனவர்கள். குழந்தை என்றால் ஒரு தப்பிதை அடித்தால் அழுதுட்டு நிற்கும், ஒரு மிட்டாய் கொடுத்தால் மக்களேன்னு சொல்லிவிட்டால் அந்த மடியில் உட்கார்ந்து கொள்ளும். அந்த நீ நேற்று அப்பா அப்படி சொன்னல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இப்படியெல்லாம் இப்படி சொல்லிக்கொண்டு அந்த நிலை வைத்து பெரியாள். அந்த முதிர்ச்சி அடைந்தவருடன் அந்த கெட்ட புத்திகள் போகாது. ஆனால் குழந்தைக்கு அது இருக்காது. அதனால ஆண்டவர் சொன்னார், குழந்தை இடத்துடன் நான் அவர்களைத்தான் விரும்புகிறேன் என்று அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். எவனாயிலும் சிறுபிள்ளை போல இப்படி ஆகாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது என்று இறைவாக்கு சொல்லிட்டு, வேறு யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெரிய மனிதனாயிருந்தாலும் குழந்தையை போல சூது வாது வஞ்சகங்கள் அது இது கசப்பு வந்து போனது எல்லாமே உள்ள வைத்து கொண்டு, நான் சில இடங்களில் நான் முன்னால் வேறு ஆலயத்துக்கு போனவன் தானே, இந்த பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, எத்தனை போடுறாங்க, வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு கவனியன் எடுப்பாங்க. அங்கே போய் மாதிரி வரும்போது வந்து போட்டுக்கிடுவாங்க. வீடு பிடிக்கிறவங்க அனைத்து அங்கே எங்கேயாவது செருவில் அதில் வச்சுருப்பாங்க. உள்ள போய் திறந்து எடுத்துகிட்டு வரும்போது அடிச்சுட்டு போவாங்க. அப்படி கிடையாது. அவர்கள் வெளிப்படையாக அப்படி செய்கிறார்கள். நான் உள்ளத்தில் ஒதுக்கி வைத்து கொண்டு நான் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லும்போது உள்ளே இருக்கிற அது பேசும் அல்லவா, தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கிறீங்களா, மனிதனுக்கு முன்பாக சரியா இருக்கிறீங்களா, ஐக்கியமா இருக்கிறீங்களா என்று கேட்கும் அல்லவா. சொல்லுகிற அந்த வார்த்தை சரியாக இருக்கணுமே. ஒருவேளை பார்த்து வாங்க பிரதர் வாங்க சிஸ்டர் சிரிக்கலாம், அதல்ல, உள்ள இருக்குல்ல, உள்ள இருக்கிறது வெளியே போடுமே, அவைகளை வெளியே அகற்ற வேண்டுமே. இன்று புதிய எருசலேமில் அதாவது எதிர்பார்க்கின்ற காரியம் இதுதான். என்னுடைய மனமும் இன்று எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். தேவனுக்கு மகிமை. ஆதியிலே சபை இப்படி இருக்கவில்லை, ஆதி சபை எப்படி இருந்தது என்கிறதை துலக்க வேண்டும். இந்த காலத்தில் துலக்க வேண்டும். அந்த நிலைக்கு சபையை கொண்டு வரணும். துரசாமியாபுரத்தில் ஒரு ஆலய பிரதிஷ்டை நடந்தது. அப்போ இன்று பாஸ்டர்ஸாக இருக்கிற நம்முடையவர்கள் எல்லாம் பல கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக இருந்தார், படித்து ஸ்டூடெண்டாக இருந்தார். அப்போ அவர்கள் மத்தியிலே போய் நாங்கள் ஹாஸ்டலில் வைத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அப்படி அவர்கள் சபையாக இணைந்து அங்கங்கே சபை ஸ்தாபிக்கப்பட்டு சபை இப்பொழுது இயங்குகிறது. அப்போ இந்த பங்சருக்கு அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தது. எல்லா வாலிபர்களும் திறந்தாங்க. அங்கே பக்கத்தில் கிராமம், ஒன்றும் வசதி கிடையாது, வீடு கிடையாது, லாட்ஜும் கிடையாது. ஒரு ஓலை சட்டு அடைத்து அதில் அவர்களை தங்க வைத்திருந்தார். அவர் வெளியே கிளம்பினார்கள் என்றால் எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஐக்கியம், அவ்வளோ சிநேகம், எல்லாரும் பட்டதாரிகள். அந்த சட்டையை பார்த்து ஏன் சட்டை வான் சட்டைன்னு பார்க்காம கிடைக்கிற சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு போயிடும். யார் சட்டை? என்னுடைய உடன்பிறப்பு, என்னுடைய சோதரன் சட்டை தானே இருக்கும். அப்படி இருந்து அப்போ ஒரு நாள் வரும்போது ராத்திரி 7:30 மணி பக்கம் அந்த உள்ள நான் வந்த கடைக்குங்க போய் வரும்போது ஒரு டேபிளில் ஒரு இலையை போட்டு 4 பேர் உட்காந்து ஒரு இலையில் சாப்பிட்றாங்க. ஐக்கியம். இப்போ நீங்கள் அப்படி இருங்க நான் சொல்லலை, அதை சொல்லலை, அந்த ஐக்கியத்தை சொல்கிறேன். அந்த மன ஐக்கியம் தானே இப்படி கிரியில் வெளிப்படுறது. மன ஐக்கியம் தானே கிரியில் வெளிப்படுகின்றது. இப்போ ஐக்கியம் இல்லை, ஐக்கியம் குறைவாக இருக்கிறது. மீண்டும் அது கொண்டு வரப்பட வேண்டும். ஆவியானவர் கொண்டு வர போகிறார். கொண்டு வருவதற்கான ஏக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது ஆரம்பித்திருக்கிறது. அது தொடர்ச்சியா. தேவனுக்கு மகிமை. அதனால தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், நீங்கள் தனித்தனியால் என்று எண்ணாதீர்கள், எல்லாருக்கும் ஒரே பிதா, ஒரே பிதா. நமக்குள்ள அப்படி இருக்கிறதா? இப்போ இருக்கிறதா என்று கேட்கிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் எல்லாருக்கும் ஒரு தகப்பன், நாங்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் அறிவு நமக்கு வரணும் என்று கர்த்தர் விரும்புகின்றார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியும் வேலை இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. நீங்கள் தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்க. அதுக்காக வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல, வேலைக்கு போகணும். ஆனால் அதை பற்றிய கவலை நமக்கு அதிகம் வேண்டாம். அது இறைவனுடைய பாதத்தில் வைத்து விட வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்நானகன் யோவான் இயேசு வருவதற்கு வழியை சபை பண்ண வந்த முதல் தூதன் என்று நாம் காணுகின்றோம். அந்த தூதன் வழி எப்படி சபை பண்ணினார் பாருங்க, வாசிங்க. தேவனுக்கு மகிமை. அவர் எப்படித்தான் பிரசவம் பண்ணினார், அதை இப்பொழுது வாசிக்க வேண்டாம். ஆனால் அதை அவர் நடைமுறையில் அப்படி பண்ணினார். ஒரு பெரிய மனிதன், ஒரு பெரிய மனிதன். அவர் பெரிய நியாயப்பிரமாணத்தை கற்று போதிக்கிறவர், போதகர். அவர் ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கணும் ஆசை. பகலில் போனால் யூத சபையோடு தள்ளிவிடுவாங்க. ஆனால் ராத்திரி போனார். போய் அவர் என்ன செய்தார்? இயேசுவினிடத்தில், ரபி, நீ நல்லவர், நீ நல்லவர், நல்ல போதகர், நீ தேவனுடையவர், தேவனோடு இருந்தவர், நீ தேவனோடு இருந்தராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் உம்மால் செய்ய முடியாது என்று கடவுளை புகழ்ந்தார். ஆண்டவர் அதை கேட்டாரா? கேட்கவே இல்லை. அதை அவர் கேட்கவில்லை. அவர் அவனுக்கு என்ன சொன்னார்? நீ என்னை புகழுகிறதுனால அதாவது உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. நீ போதகனாயிருந்து உனக்கு பரலோகம் ஒன்று ஒன்று உண்டு என்ற அந்த அறிவு உனக்கு இல்லை. ஆனபடினால் நான் இப்படி உனக்கு சொல்லுகிறேன். அதாவது நீ என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். ஆனபடினால் நீ என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். இன்னொரு தடவை பிறக்கணும். ஏற்றுக்கொள்வாங்களா? அவருக்கு அது விளங்குகிறதா? அவர் கேட்கிறது எப்படி? எனக்கு வயசாயாச்சு, எனக்கா பிரக்கணம் நீ சொல்றீர எப்படி என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று நாம் அடிக்கடி வாசிக்கிற வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிக்கோதேமு கேட்ட கேள்விக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பதிலுக்கும் ஒற்றுமை இல்லை. அவர் தேவனை புகழ்ந்தார். இன்றைக்கு தேவனை புகழ்கிற கூட்டங்கள் எவ்வளவு மிகுதி பாருங்க. என்ன விதமாக இன்று எத்தனை 1000 லட்சம் பாடல் இயேசுவின் மேல் ஏற்றப்பட்டிருக்கிறது. இயேசுவை வாயினாலே புகழுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? அதாவது நீ மறுபடி பிறக்கணும்ப்பா, நீ மறுபடி குழந்தைய போல ஆகணும். குழந்தைய போல மறுபடி நீ பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், பார்க்கவே மாட்டாய். பிரவேசிக்கிற 2வது பார்க்கவே முடியாது என்று சொன்னார். அப்போ 4வது வசனத்தில் என்ன கேட்கிறார்? அது எப்படி 2வது பிறப்பது என்றதுக்கு இயேசு 5ஆம் அதிகாரத்தில் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். வாசிக்கலாம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்று மறுபடி பிறக்கிறது என்றால் என்ன என்று சரியாக மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் இல்லை. ஆமா, அப்படிப்பட்டவர்கள் நம்ம போன்ற சின்னவர்களிடத்திலிருந்து கேட்டால் அவர்களுக்கு நாம் சொல்ல வசனம் காட்ட ரெடியா இருக்கும். தேவனுக்கு மகிமை. யோவான் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வரைக்கும் உள்ள வசனங்களை படிக்கும் போது இயேசு இந்த உலகத்தில் பிதாவின் சுத்தம் செய்து முடித்துவிட்டு பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய சீடர்களுக்கு அவர் சொன்னது என்ன என்றால், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கணும். அதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். மனம் திரும்புதல் வேறு, பாவ மன்னிப்பு வேறு. தேவனுக்கு மகிமை. இப்ப மனம் திரும்புதலையே பாவ மன்னிப்பு என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த பாவ மன்னிப்புக்குத்தான் இந்த மனம் திரும்புதல். தேவனுக்கு மகிமை. அப்படினால் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது.
தேவனுக்கு மகிமை. அப்போ மனம் திரும்ப முதலாவது ஒரு மனிதன் இனிமேல் நான் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன். பழைய பாவம் எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன் எப்படின்னு மேற்கே போகிறவன் கிழக்கே திரும்புகிறது. திரும்பியாச்சா இனிமேல் அந்த பழைய மனிதனை இந்த நீரில் என்ன செய்யறது? அடக்கம் பண்ணப்படுதல். ஞானஸ்தானத்தில் மரணம், அடக்கம் பண்ணுதல், உயிர்த்தல். இந்த 3 சத்தியமாக அதற்குள்ளே அடங்கி தனியாக பிரித்து பேசினா அது வேற முறையாக விளங்கும். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அதாவது இந்த மனம் திரும்பின மனிதனுக்குத்தான் அடக்கம். அவன் வெளியே வரும்போது புதிய மனிதனாய் வருகிறான். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் தான் கர்த்தர் சொன்னார், குழந்தையை போல வயசானவனாக இருந்தாலும் சரி குழந்தையை போல மாறணும். குழந்தையை போல மாறாதவர்கள் தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது சொல்லிவிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் அவர் கேட்டார், மனம் திரும்ப, அதாவது மறுபடியும் பிறப்பு. ஒரு தடவை பிறந்தாச்சு மாம்சத்தில், இன்னும் ஆவியில் பிறக்கணும். அது எப்படி? அதுக்கு தாரி சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போக முடியாது என்று சொன்னார். உண்மையான சத்தியம். அருமையானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் கர்த்தர் சொன்னார், நீங்கள் தேடுகிறதெல்லாம் அதை தேடுங்கள். முதலாவது அதை தேடுங்கள். பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு போக என்ன செய்யணும்? அதை தேடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும், கூட வரும். இதெல்லாம் அதோடு கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுக்காக அப்படி வாழ்ந்தவர் ஒருவரும் தரித்திரப்பட்டு போனதில்லை, தாழ்ந்து போனதும் இல்லை, கட்டு போனதும் இல்லை. தேவனுக்கு மகிமை. நான் ஒரு வருடத்தில் இப்படித்தான் சொன்னேன். என்னுடைய அனுபவத்தை இப்படித்தான் சொன்னேன். அதாவது கை கொள்ளாமல் இந்த சத்தியத்தை யாரும் போதிக்க கூடாது. ஆமா, தேவனுக்கு மகிமை கை கொண்டு போதிக்கணும். அப்ப நான் சொன்னேன், அதாவது இந்த தமிழகத்தில் நாங்கள் 2 பேர் புதிய சபையாக இருந்தோம். தேவனுக்கு மகிமை 2 பேர். அப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை அப்படியே கை கொண்டோம். அதில் ஒன்று, நாங்கள் தேவனுடைய ஒழித்துக்கு தேவனை சார்ந்து, ஆண்டவரே எல்லாம் நானும் என்னுடைய குடும்பம் எல்லாம் உம்முடைய கருத்தில் நீர் நடத்தும் சொல்லி, என்னுடைய குடும்பத்தில் அண்ணன் 2 பேர் ரட்சிக்கப்படலை. ஆனபடியினால் நாங்கள் எங்களுடைய சொத்துக்களெல்லாம், பழைய சொத்துக்களெல்லாம் விற்று அவர்களுக்குரிய பாகத்தை கொடுப்பதற்காக அப்படி விட்டோம். அவர்களுக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் இதில் உள்ள பாகங்களை கொடுத்து விட்டு, எங்களுடைய 2 பேருக்கு உள்ளது வள்ளியூரில் நம்முடைய ஆலயம் இருக்கிற இடம், ஒரு பழைய கட்டிடத்தை தான் ஆராய்ச்சி. அந்த இடத்தை வாங்கணும். இதில் எங்களுடைய பகுதியை அதில் போட்டோம். என்னுடைய பூர்வீக சொத்தை விற்று எங்களுடைய பாகத்தை அதில், எங்களுடைய நம்பிக்கை இப்போ எங்கே? அங்கே. பூமியில் ஒரு பிடிப்பும் கிடையாது. பூமியில் எந்த பிடிப்பும் கிடையாது. ஆண்டவரே நீரை தங்கம் இருந்தோம். 55 வாரம் 55 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இயேசு அந்த சீடத்தில் கேட்டார், படப்பையும் சாமான் பையும் இல்லாத போது உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? 55 காலமாக எங்களுக்கு மட்டும் பரலோக ராட்சத்துக்கு உரியவர்களையே தேடுங்க. அதுக்குரியவர்களை தான் தேடுகிறோம் இல்லையா? அதுக்குரியவர்களை தான் தேடி சம்பாதிக்கிறோம், மற்றபடி இல்லை. மற்றபடி எல்லாம் அதோடு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு அதோடு கூட கொடுக்கப்படும். கொடுக்காதவர்கள் போகிறார்கள், பிரச்சனை இல்லை. கொடுக்கிறவர்கள் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அவர்களை நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். தேவனுக்கு கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதுக்குரிய நீதியையும் தேடுங்கள். நீதி ஒன்று இருக்கிறது. பரலோகம்னு கேட்கிற ஒரு எத்தனையோ கோடி பேர். நீதியை கை தேடுகிறவர்கள் தான் கொஞ்சம் மார்க்காக தேவனுடைய நீதியை தேடுகிறவங்க. யோவான் ஞானஸ்நானம் பெற போனார். ஞானஸ்நானம் பெற போகும்போது அவர் தடுத்தார். தடுக்கும் போது இயேசு என்ன சொன்னார்? இப்படி எல்லாம் நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது. எனக்கு ஏற்றதா இருக்கிறால் நமக்கு ஏற்றதா இருக்கிறது.
எல்லாருக்கும் பரலோகத்தை யார் ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த நீதி ஏற்றதாக இருக்கும். இந்த நீதியை யார் தேடுகிறார்களோ, யார் இதை கை கொள்கின்றார்களோ அவர்கள் அங்கே பரலோகத்துக்கு உள்ளே போவார்கள். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்தை காணுகிறது மட்டுமல்ல, பரலோகத்துக்கு உள்ள போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படினால் ஒரு மனிதன் மனம் திரும்பினால் பரலோகத்தை காண்பான். ஜலத்தினால் ஆவினால் மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போவான். சிலர் பரலோகத்தை கண்ட காட்சி தரிசனம் கண்டன்னு சொன்னாங்க, தப்பல்ல, காணலாம், உள்ள போகணும் அல்லவா. அதற்கு இந்த நீதிகளை கை கொள்ளணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசு அதைத்தான் நிக்கோதேமுக்கு போதித்தார். இஸ்ரவேலில் பெரிய போதகனாய் இருக்கலாம், இருந்திருந்தும் மறுபடி பிறக்கிறது என்று உனக்கு தெரியவில்லையா? நீ வீட்டிலே வாசி பாருங்க, அந்த யோவான் 3:10 அந்த வசனம் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு தருகிற ஆலோசனை முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அதுக்குரியவைகள் என்ன, எப்படி தேவனுடைய ராஜ்யம் போகிறது என்று அதை பற்றி அறிய விரும்புங்க. அதை தேடுங்கள். அப்போ இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்று சில நல்ல நமக்கு அருமையான நிறைய போதகர்கள் என்ன போதிக்கிறார்கள் என்றால், அதாவது தசோபாக, இப்போ அந்த வசனங்கள் எல்லாம் நான் காணிக்க பற்றி ரொம்ப பேசுகிறதுக்கு விரும்பாதார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் தேவாசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு அந்த கட்டளை தெரிந்திருக்கணும் அல்லவா? தெரியாமல் இருந்தால் ஏதோ அப்படி என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது அல்லவா? அதான் ஆண்டவர் சொன்னார், கொண்டு வாருங்க, என்னத்தை பசுவான காணிக்கைகளையும் கொண்டு வாருங்க, அப்போ வானத்தில் இடம் கொள்ளாமல் போகும். உங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன்? இடம் கொள்ளாமல் போக மட்டும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதான நம்முடைய கடமை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை ஆரம்பத்திலிருந்து பார்த்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் உண்டென்றால் சொல்லுங்கள். எங்களுடைய எல்லா காரியங்களும் அந்த ஆதியிலே என்ன நிலையில் இருந்தோமோ அப்படித்தான் இருக்கு. உங்களுடையதை வாங்கி அவருக்கு தான் கொடுக்கிறோம், நாங்கள் ஒன்றும் கிடையாது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. நாங்கள் இந்த பூமியில் வீடு வாசலை கட்டி வச்சிருக்கிறோமா, சொத்தை வாங்கி வச்சிருக்கிறோமா? என்ன பாஸ்டர் பேட்டாங்கல்ல, பிறகு வரலாறு கொஞ்சம் நீங்கள் திறந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்படி பையங்களாம் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. நினைத்தார் எத்தனை மாடி வீடு கட்டியிருப்பாரு, அப்படி இல்லையே. அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரோடு கூட இந்த 55 வருஷம் தான் நடந்து எனக்கு தானே தெரியும் அவர் எப்படி இருந்தார் என்று. இப்போ என்னை பற்றிய சாட்சி என்னோட கூட இருக்கிறார்கள், கேட்டு விசாரித்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. கேட்டு மறைந்து நான் இருக்கிற காலத்திலேயே நீங்கள் என்னோடு இருக்கிறவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அவர் எப்படி அவர் என்று கேட்டுக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அதை தேடும் போது இதெல்லாம் உங்களுக்கு கூட தரப்படும். கூட தரப்படும். அதோடு கூட இங்கே என்ன வேணும் அதெல்லாம் தரப்படும். கண்டிப்பா கண்டிப்பா. அது சாதாரணமாக அமைக்க குளித்து சரிந்து உங்களுடைய மடியில் போடுவார்கள், விழுந்து முடியாக போடுவார்கள், உங்களை இடம் கொள்ளாத வரைக்கும் போடுவார். அப்படி இல்லை என்றால் இன்னும் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டா, கவனிங்க. இதைத்தான் நான் சொல்லுவேன். நான் தான் இதைத்தான் போதிக்க இருக்கிற எனக்கு தர்ற வாழ்நாள் காலங்கள். இதை மக்கள் தெரியாவிட்டால் எனக்கு தெரியாமல் போயிட்டு என்று சொல்லக்கூடாது அல்லவா? அதற்காக சொல்றேன். எனக்கு தெரியாதே எப்படி என்று, எனக்கு தெரியாதே எப்படி இருந்தால் நான் என்னதான் ஆண்டவருக்காக செய்திருப்பேனே, மறைந்து வாழுகிற கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க மாட்டேனே என்று நீங்கள் அன்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இன்று நான் மனித முகஸ்துதிக்காக இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறதுல ஒரு சொல்றேன். தேவனுக்கு மகிமை. நீங்க
வள்ளியூரில் விசாரிச்சு பாருங்கள், அங்கே தானே இருந்தோம். பாஸ்டருக்கு பிள்ளைகள் 6 பேர். 6 பிள்ளைகளும் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் 6 ஜாதியில் இருக்காங்க. அது ஏன்? 6 பிள்ளைகளுக்கும் 6 ஜாதி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஜாதி. அப்போ இந்த பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்குற நாட்களில் நாங்கள் வெளியே போயிடுவோம். கடவுளை எங்களை எங்கேயும் அனுப்பிடுவார், போய்ட்டு 1 மாதம் கழிச்சு போயிடுவார். அந்த நேரத்தில் நம்முடைய மூத்த விசுவாசிகள் எங்கே இருக்கிற மாதிரி அங்கே உண்டு. அவர்கள் பாஸ்டர் நம்ம ஜாதியாக தான் இருக்குமோ? இன்றைக்கும் தெரியாது, பரலோகத்துக்கு போனப்புறம் தெரியாது இவர் என்ன ஜாதி. இவர் ஒரு ஜாதி, பரிசுத்த ஜாதியாக இருக்கலாம். தேவனுக்கு மகிமை. அப்படி அவர் அப்போ நம்ம ஜாதியை தான் இருப்பார்னு அவருடைய ஜாதி அழிச்சிடுவார். அடுத்தலாம் இப்படி எல்லாம் ஒவ்வொரு இப்படி பல ஜாதிகள். தேவனுக்கு மகிமை. சொல்லுகிறேன், அவர் பிள்ளைகளுக்காகவும் கவலைப்பட்டது கிடையாது, தனக்காகவும் கவலைப்பட்டது கிடையாது. தேவனுக்கு மகிமை. அவர் இங்கே இருந்தானே வழி அனுப்பிட்டு போனார். அவருக்கு ஒரு பைபிள் இருந்தால் அந்த பைபிளை இங்கே வச்சுட்டு போயிட்டார். இங்கே தான் இருக்கு, ஒன்றே கொண்டு போகல. இங்கே பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகல, ஒன்று கொண்டு போகல. சொல்லுகிற அருமையானவர்களே, பொருளாட்சியோட நீதியையும் பிரசங்கம் பண்ணுகிறாங்க. ஒரு பிரசங்கம் பண்ணுகிறாரு, அப்படித்தானா? கேட்பாங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்களுக்கு ஊர் எங்கே, உங்களுக்கு வீடு எங்கே? இருக்கலாம், இதான் வீடு. எனக்கு ஊர் அங்கே பரலோகம். அங்கேதான் நிரந்தர வீடு வேலை நடக்கும். இங்கே ஒன்றிலும் பிடிப்பில்லை. முதலாவது உங்களுக்கெல்லாம் தெரியவுக்காக சும்மா இன்றைக்கு பிரசங்க மாதிரி இல்லாமல் சில ஆலோசனைகளை சொல்லிகிட்டே இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊழியம் என்ன, நம்முடைய சபையுடைய நோக்கம் என்ன, சபையினுடைய அஸ்திவாரம் என்ன, எல்லாவற்றையும் நாம் தெரிந்து வைத்திருக்கணும். அப்போதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கு, கேட்கிறவர்களுக்கும் சரியாக சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லார்ட்டும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனி. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்கிறதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய நீதி யாரை பார்க்க இருக்கணும்? வேதபாரகர், பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்களுக்கு அவர்கள் சில நீதிகளை கை கொண்டார்கள், அதுவும் சரிதான். ஆனால் அது போதாது என்று கர்த்தர் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். தேவனுக்கு மகிமை. நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று நாம் கவனிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்லும்போது இப்படி அவர் சொல்லுகிறார் என்று வாசிக்கலாம். வாசிக்கும் போது கேட்போம். வாசிக்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நீதி மட்டும் போதாது என்றுதான் கர்த்தர் சொன்னார். ஆனால் இன்று நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்பவருடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாகிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் அங்கே போக மாட்டீங்க. வேதபாரகர்களுடைய நீதி என்ன, அதை நாம் என்ன செய்யணும்? லூக்கா 11ஆம் அதிகாரம் 42வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, இந்த வேதபாரகர் பரிசேயர் இவருடைய நீதியை நாம் இங்கே கேட்கிறோம். வாசிங்க. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாம் மறுக்குழுந்து முதலிய நீங்கள் ஒத்தலாம் மறுக்குழுந்து என்பவைகளில் சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். பார்த்தீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேதபாரகர் பரிசேயருடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். இந்த வேதபாரகர்களுக்கு என்ன சொன்னார் என்றால், வேதபாரகர்களே, அதாவது நீங்கள் ஒருத்தலாம் மற்கொழுந்து, அதாவது மற்றவைகளில் எல்லாம் தசமபாகம் கொடுத்தீர்கள், மட்டும் கொடுத்தீர்கள், ஆனால் எங்கள் நீதியும் தேவனுடன் விட்டு விட்டீர்கள். அவருடைய பரலோகம் உண்டு என்று அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் இதையும் செய்ய வேண்டும், பின்னால் சொன்ன இதையும் செய்ய வேண்டும், முன்னால் உள்ளதையும் விட்டுவிடக்கூடாது. அதையும் செய்யணும்.
சுபாவம். அதோட புதிய ஏற்பாட்டில் எங்கே எழுதியிருக்கிறது என்று சில நாடோடிகள் அல்லது சபை இல்லாமல் சபை நடத்துகிற ஊழியக்காரர்களை மற்றகமாக பேசி அவர்கள் காணிக்கை வாங்கி கொண்டு சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். மிஷனரி ஊழியம் செய்கிற எங்களை தாங்குங்கள் என்ற மாதிரி பிரசங்கம் பண்றாங்க. அப்படியா? தேவனுக்கு மந்தையை மேய்க்கிறவன் என்ன செய்யணும்? மந்தையனுடைய பாலை சாப்பிட வேண்டும் என்பது விதி. மந்தையை மேய்க்கிறவன் அதனுடைய பாலையும் சாப்பிடும். மந்தையை ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியம் என்பது வேதத்தில் இருக்கிறது. 5 வகையான ஊழியர்களை கொண்ட இதுதான் தேவ சபை. அந்த சபைக்குத்தான் தேவன் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலன் சொல்லும் போது அந்த சபைக்கு நான் ஊழியக்காரனானே என்று அவர் சொல்லுகின்றார். அவருடைய சபைக்குத்தான் ஊழியக்காரன், சபையில் இருந்தால் ஊழியக்காரன் அனுப்பப்படுகிறான். அப்படினால் சபைக்குத்தான் கட்டளை. ஆனால் சொன்னார் இதையும் செய்யணும். நான் இப்போ சொன்னதை முன்பு நீங்கள் செய்திருந்த அதையும் செய்யணும் என்று சொன்னார். அப்படினால் அன்பானவர்களே, தேவநீதியை விட்டு விடாதீர்கள். பரலோகத்துக்கு போக வேண்டுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, இரண்டாவது நீதியை தேடுங்க. நீதியை கை கொண்டு வருகிற உத்தம ஜாதிகளை உள்ளே வாருங்கள் என்று பரலோகத்தில் வாசல் திறக்கப்படமா. நீதியை கை கொள்ளாதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை வந்திருக்கிற நம் அனைவருக்கும் யாரோ 2 பேர் இருக்கலாம் புதுசாக வந்தவங்க. மற்ற எல்லாருக்குள்ளேயும் பரலோகத்துக்குரிய முத்திரை இருக்கிறது. முத்திரை தந்தாகிவிட்டது. கேட்கப்பட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். யார் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அந்த நாளுக்கென்று முன்னுரிமை சீட்டு டோக்கன் வாங்கியிருக்கிறோம். இப்போ பரலோகத்தை நாம கண்ணை மூடி ஜெபம் போது ஒருவரை காணலாம். உள்ளே போக வேண்டும். உள்ளே போவதற்கு அவருடைய நீதிகள் எல்லாம் கை கொள்ளணும். நம்ம இருக்கிற பறவைகள் எல்லாம் மாற்றிவிட வேண்டும். ஆமா, நம்முடைய சகோதரனா, நம்முடைய சகோதரியா, என்னுடைய உயிர், என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன் என்ற அந்த இணைப்பு நம்முடைய உள்ளத்தில் வரணும். வீட்டில் 4 பிள்ளைகள் இருக்கலாம். ஒரு 2 பிள்ளைகளை பெற்றோர்கள் படிக்க வைத்து பெரிய ஆட்களாக்கி இருக்கலாம். 2 பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்காக நம்முடைய வாழ்க்கை இது பண்ணி ஏழைகளாக ஆயிருக்கலாம். அதுக்காக இவர்களை அற்பமாகி விட முடியாது. அதற்காக இவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாது. ஆனபடியினால் ஏழையோ பணக்காரனோ படித்தோர் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய தகப்பனுடைய பிள்ளை, நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டுக்கு தான் போக போகிறோம். பரலோகம் எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அங்கே போய் அங்கே பாகுபாடு கிடையாது. அங்கே நாங்கள் ஒரே ராட்சியத்தில் வாழப் போகின்றோம். மறுபடியினால் இங்கே அப்படி வாழுவோம், அப்படியே வாழ வேண்டும் என்று நான் இந்த குடும்பத்தை உருவாக்கியிருக்கிறேன். நாம் எல்லாரும் பல வகையிலே வாழ்ந்தாலும் ஆவியின் பிரகாரம் ஒரே குடும்பம். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. இந்த மனப்பான்மை நம்மிலே இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய சகோதரனுக்கு ஒரே என்றால் உடனே ஓடோடி போய் பார்க்க, சகோதரிக்கு ஒரு பிரச்சனை என்றால் போய் தாங்குகிறது, ஆறுதல் சொல்லுகிறது. இதுதான். அப்படி இல்லாமல் வேண்டியதான் அவங்க போகிற போக்கு தெரியும். இப்படி இல்லை. எதுவாக இருந்தாலும் மாற்றிவிட்டு ஐக்கியத்தை காத்துக்கொள்வோம். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. 55 வருஷமாக அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஊழியத்தை எப்படி செய்தார்கள்? அண்ணனும் தம்பி எப்படி ஒற்றுமையா இருந்தார்கள்? அவர்கள் எப்படி இந்த துன்பத்தின் மத்தியிலே அவர் குடும்பஸ்தர் இவர்கள் தனியால் எப்படி இருந்தார்கள்? ஒரு சேஞ்சிங்கும் கிடையாது. சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியுமா? எங்களை எங்கே பார்த்தாலும் 2 பேரும் தான் பார்ப்பார். அவர் முன்னாலே போவார், நான் பின்னாலே. அவருடைய பேக்குகள் என்று பின்னாலே அவருக்கு ஒரு ஹெல்ப்பராக தர. அல்லேலூயா. அதான் என்னுடைய விருப்பம். அதுதான். யார் நம்மள பெரியவன்? இங்கே சிறியவனாக இருக்கிறவன் அங்கே பெரியவனாக இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்படி நாம் ஆவோமாக. பரலோக ராஜ்யம் அது புசிக்கிறதுனாலும் குடிக்கிறதுனாலும் இல்லை, அது வேறு. ஒரு வசனத்தை வாசித்து என்னுடைய வார்த்தை முடிக்கிற நேரம் போயிட்டு. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17 நட்டு வாசித்து. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இதை இப்பொழுது நாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். புசிக்கிறதுனாலேயோ குடிக்கிறதுனால அங்கே நீதி சமாதானம். நீதி செய்யணும், சமாதானமாயிருக்கும். அவ்வளோ சமாதானம் எப்பொழுதும் சொன்னார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கு. எப்பொழுது என்றால் எந்த நேரத்தில் பட்னியாக இருந்தாலும் சரி, அதாவது குறைவாக இருந்தாலும் சரி, சந்தோஷம். தேவன் பாம்பேயில் இருக்கும்போது பாஸ்டருடைய குடும்பம் பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரன், அந்த சகோதரனை இவங்க ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப நெருக்கடி காலம். ஊரில் உள்ள காரியங்கள் இந்த வட்டிக்கு வாங்கி கொடுத்து எடுத்து அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே வந்தோடனே வட்டிக்காரன் வந்து அவ்வளோ நிற்பான். வட்டி கிட்டி எல்லாம் கொடுத்து விட்டு கையில் ஒன்றும் இருக்காது, வீட்டுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வர முடியாது. இந்த அம்மா ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருந்து அவர்கள் என்ன செய்வார்கள், பக்கத்து வீட்டு அந்த பையன் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க, வார்த்தை கேட்டு கோயிலுக்கு வரப்போக அவன் இடறப்படாது என்ற எண்ணத்தோடு பாத்திரத்தில் நல்லா பூசி எடுத்து ஃபுல்லாக எல்லா பாத்திரத்திலும் தண்ணீரை நிறுத்தி மேலே 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 அவன் திடீர் 2 வழியும் நெட்டி பார்த்துட்டு பிரதர் இல்லை சிஸ்டர் என்ன சோமா இருக்கீங்களா, சோறு பொங்கல் ஒன்றும் சவு சத்தம் ஒன்று கேட்கலையே, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இருக்க பிரதர் எல்லாம் நிறையா இருக்குது. அப்போ அவன் அதுக்கு நம்பிக்கை இல்லை, போய் பானையை ஒத்துழைக்க பார்ப்பான். ஆமாம் சரி சரி. அப்படி இந்த சாட்சியை காத்து கொண்ட பெண்களும் உண்டு. இல்லையா, இந்த ஊழியத்துடைய வளர்ச்சிக்கு அது ஒரு காரணம். அந்த அம்மா அந்த மாதிரி இருந்ததுனால ஒன்றும் கிடையாது, பிள்ளைகளை கொடுக்க துணி கிடையாது, தலைக்கெண்ணெய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு பனையேறி ஒரு ஆள் வந்து ஒரு நாள் இந்த மூத்த பிள்ளையை பார்த்து காரி மூஞ்சில் துப்பிட்டான். இப்படியா என்ன ஊழியது, இப்படியா தலையில் என்ன கிடையாது, கொடுக்க கிடையாது, இப்படி கேவலமான வாழ்க்கை என்னெல்லாம் சொன்ன காரணங்களும் உண்டு. ஆனாலும் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறது, மகளே கவலைப்படாதவர் துப்பின ஆண்டவரை இயேசுவாமி முகத்தில் காரி துப்பினாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இந்த ஒழித்து ஒரு துணையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் போனால் 15 நாள் 20 நாள் போயிடுவோம். இது நம்ம பிள்ளைகளை வச்சுட்டு பட்டினியும் பசியுமாக இருந்து இந்த ஊழியத்தை தாங்கினோம். இதையும் கேட்டுக்கிட்டே பெண்களெல்லாம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், இப்போ வெளிநாடு போயிருக்கும் போது அங்கே மூத்த பிள்ளை அங்கே இருக்கு. அங்கே நமக்கு சபை கூடுதல் இல்லாதனால அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கோயிலில் பிரசங்கம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே போனோம். அங்கே போகும்போது இந்த பிள்ளை அங்கே முன்னுக்கு நின்று எல்லாம் பண்ணி வர்ற வெள்ளைக்காரியெல்லாம் கட்டி பிடிச்சா அவளை மூஞ்சில் முத்துறாளுங்க. அப்போ தான் அந்த பழைய காரியத்தை செஞ்சுங்க. இந்த பட்டிக்காட்டில் நடக்கிற பனையர் ராசாமி எல்லாம் மூஞ்சில் காரிட்டு போய் விட்டாங்க. வெள்ளைக்காரியெல்லாம் கட்டி பிடிச்சி முத்துறாங்க. இங்கே பூமியிலே என்னுடைய கண்ணெதிராக நான் பார்த்தேன். புருஷமார் சரியில்லையா, உங்களுடைய நடக்கையினால் அவர்களை சரி பண்ணிக்கொள்ள. அவர்கள் நல்லா இருக்கிறார்கள், அவர்களை ஊக்குவீங்க, சந்தோஷமாக இருங்க. புசிக்கிறதும் குடிக்கிறதும் உடுத்துறதும் உலகத்தில் வாழ்கிறது மட்டுமல்ல பரலோகம். பரலோகராட்சியில் தான் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், அந்த நிறைவு. எவ்வளவு சந்தோஷமா இருங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இழந்த சரத்தாலமே பார்த்தோம். ஒரு வரக்கடாங்க மாதிரி கிடைக்குது. ஐயோ எப்படிப்பட்ட மனுஷன். இந்த பக்கம் ஒரு ரூம் பேரில் ஒரு ஓட்டம் போட்டிருக்கு, அங்கிருந்தா ஏதாவது எட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. தினமும் அடி உதை இருக்கும். துணி மாத்தினாரா, பொலிச்சாரா, பல் விளக்கினாரா, வரமெல்லாம் அடிப்பான். அங்கிருந்து என்ன எழுதுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. அவர் எப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, சந்தோஷமா இருக்காரா? சந்தோஷமா இருங்கன்னு சொல்கிறவர் எவ்வளவு சங்கடத்துக்குள்ள இருக்கிறார். அவருடைய சந்தோஷம் அங்கே பரலோகராட்சியத்தின் சந்தோஷம், பரலோகராட்சியத்தின் சந்தோஷம். ஓ ஹல்லேலூயா, ஓ மகிமை, ஓ மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லோரும் சந்தோஷமா இருக்கும். பரலோகராட்சி முதலாவது தேட ராட்சியத்தையும் இங்கே கஞ்சிகளே சோறுகளே உடுக்க துணியில இருக்குது, எல்லாம் இருக்கு. இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணி திருப்தியா இருங்க, சந்தோஷமா இருங்க.
தேவனுடைய ராட்சத்தை தேடுங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு ஆண்டவரே நம்முடைய ராட்சத்தை தைரியமாக்கும், என்ன நீதியை கை கொள்ளணும், என்னெல்லாம் கை கொள்ளாமல் இருக்கு சொல்லித்தாரோம். கை கொள்ளுங்க, இதில் சுத்தை போக மாட்டோம். பாஸ்டர் பிள்ளைகளெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ணி அடந்து அப்படி கிடந்த பிள்ளைகள் மாதிரி ஒன்றும் தெரியாது. எல்லாம் புஷ்டியாக தான் இருக்கு, நல்லா தானே இருக்காங்க. ஆமாம், எல்லாம் மெலிஞ்சி அழிஞ்சி காஞ்சி அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. அப்போவும் சந்தோஷமாக தானே இருந்தாங்க. அந்த பரலோக ராட்சி அவர் போயிருக்காரு. அடுத்த ஒன்று ஒன்றா போவோம், அங்கே தான் போவோம். அங்கே தானே போவோம். அதனால் அதை குறித்த சந்தோஷம் நம்ம நிரப்பட்டோம். அதை மட்டும் தேடுங்கள், அதில் குறைபற்றாதுங்க. என்ன நீதிகளை கை கொள்ளணுமோ அதை கை கொள்ளுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895292462.